பிரைஸ் லார்ட், மரியே வாழ்க. இன்னைக்கு புனித செஸ்லியம்மாவுடைய திருநாள், ஃபீஸ்ட் டே. செஸ்லியம்மா யாருக்கெல்லாம் பாதுகாவலர்னா, பாட்டு பாடுறவங்களுக்கு, மியூசிஷியன்ஸ்க்கு, இசைக்கருவிகள்லாம் வாசிக்கிறவங்களுடைய இன்றைக்கி ஃபீஸ்ட் டே திருநாள். ஸோ இங்கே இருக்கிற எல்லா பாட்டு பாடுறவங்களுக்கும், கொயரில் இருக்கிறவங்களுக்கும், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் எல்லாத்துக்கும் செஸ்லியம்மாவின் திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் சென்ட் செசிலியா. ஒவ்வொரு பாட்டு பாடுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா செசிலியம்மா பாதுகாப்பாங்களாம். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அவங்க ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் பாட்டு பாடும்போது ஒவ்வொரு அவங்களுடைய இதயத்துக்குள்ளே நிறைய பாட்டு பாடுற இதயங்களில் சேர்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்களாம். அந்த அம்மாக்குன்னு ஒரு அழகான ஒரு ஜோமாலை இருக்குது. அது ஜோமாலையே பிங்க் கலரில் ஹாட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் கீழே செஸ்லியம்மாவோட அழகாக இருக்கும். செஸ்லியம்மா யாருன்னா, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த, ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். ஆனால் அவங்கள வேத சாட்சியாக இறந்துட்டாங்க, கொன்னுட்டாங்க, நிறைய டார்ச்சர் பண்ணி. ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், கிறிஸ்தவத்தை விடமாட்டேன், ஃபெய்த்தை விடமாட்டேன்னு சொல்லி அதிகமாக இருந்தவங்க. டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தும் போது கூட பாடிக்கிட்டே இருப்பாங்களாம், ஆண்டவரை பற்றி பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம்னு. அதனாலேயே நிறைய நம்ம பாட்டு, ஆண்டவர் பாட்டு, மாதா பாட்டாகட்டும், புனிதர்கள் பாட்டாகட்டும், ஆண்டவரை குறித்து, இயேசுவை குறித்து பாட்டெல்லாம் நிறைய கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும், ஒரு குணமளிக்கும் கிடைக்கும். இந்த புனிதரும் ஒரு குணமளிக்கும் புனிதர் தான். ஏன்னா மியூசிக் தெரப்பின்னு ஒரு தெரப்பி இருக்குது. எப்படி மியூசிக் பாடல்கள் நம்மளுக்கு ஒரு சுகமளிப்பு கொடுக்கும். ஸோ இந்த செஸ்லியம்மா அந்த மாதிரி நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மியூசிக்கின் வழியாக, பாடலின் வழியாக, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழியாக சுகமளிக்கிறவங்க தான் இந்த செஸ்லியம்மா. அப்போ இவங்களும் ஒரு வகையில் ஒரு டாக்டர் மாதிரி தான், ஹீலிங் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே பாட்டுனா பிடிக்கும், மியூசிக்னால் பிடிக்கும். ஸோ நம்ம எல்லாருமே செஸ்லியம்மாவை நீங்கள் கூப்பிட்டுக்கணும். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும், கவலைப்படுறோம் அப்படின்னா செஸ்லியம்மாவை கூப்பிட்டுக்கலாம். இன்னொரு ஜமாலை இருக்குது. அது பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். எல்லா அந்த இசைக்கருவிகளும் அந்த ஜோமாலையில் அது ரெட் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். எல்லாம் அது ரெட் அண்ட் ஒயிட் என்னென்னா பியானோ, கேஷியோக்கெல்லாம் வர அந்த பட்டன்ஸோட இது. அந்த ஜோமாலையில் பார்த்திங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்கும். ஏன்னா பாடும்போது சும்மா பாடுறதுக்கும் வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கு பின்னாடி இசை இது போடும்போது அந்த பாடலுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஜெபமாலை இருக்குது. நம்ம ஒவ்வொருவருமே பாடல்கள் வழியாக நிறைய பாட்டு கேட்கணும். நம்ம இப்போல்லாம் வேறெல்லாம் பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்கோம். ஆனால் எப்பெல்லாம் கிடைக்குதோ ஆண்டவரை பற்றி இப்போ நிறைய பாடல்கள், நிறைய புனிதர்களை பற்றி பாடல்கள், மாதா பற்றி பாடல்களாக இருக்குது. ஸோ கேட்டு நம்மளும் மன அமைதியோடு, பல சிந்தனைகள், குழப்பங்கள், சில டென்ஸ்டு மொமெண்ட்லாம் மியூசிக் இஸ் பிக் தெரப்பி. அந்த பாடல்கள் அந்த மியூசிக் அந்த இசை நம்மளை பயங்கரமான ஒரு ஹீலிங் கொடுக்கும். ஸோ நாமளும் இந்த செஸ்லியம்மா வழியாக இன்று இந்த திருநாளில் இருக்க நம்ம எல்லாருமே இசையின் வழியாக, பாடலின் வழியாக குணம் பெறுவோம், ஆசீர்வாதத்துடன் வாழ்வோம். மரியே வாழ்க. God bless you all. Mama loves you all.